செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய மானுடவியல் நாட்டுப்பிறவியல் துறை நண்பர்களே, ஆய்வாளர் பெருமக்களே, வணங்கி கொண்டிருக்கிறேன். கடந்த அமர்வில் இந்த கார்கால இலக்கியம் என்கிற ஒரு பார்வையிலே நாம் பலவற்றை பார்த்தோம். அப்படி பார்க்கிற போது மதுரை கண்ணன் கூத்தனார் எழுதியிருக்கக்கூடிய கார்நாற்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. எப்படி ஒரு நிலவர்ணனையை சொல்லுகிற போது கூட அங்கே பிடவ மலர்கள் இருந்தன அல்லது கார்த்திகை பூக்கள் பூத்திருந்தன சொல்லுகிற போது, கார்த்திகை விழாவிலே எப்படி இவர்கள் விளக்குகளை ஏற்றி வைத்திருப்பார்களோ அதுபோன்று பூத்திருந்தன என்று அந்த இயற்கைக்கு அருமையான இந்த செயற்கை உவமையை கூறுகிற பாங்கு ஒன்று. ரெண்டு, அந்த கார்த்திகை விழா என்பதே நல்ல தூய தமிழ் சொல். கார்காலத்து தீ கார்த்தி, அப்புறம் அதை ஒரு கை சேர்த்து கார்த்திகைன்னு ஒரு தொழிற்பெயர் ஆக்கப்பெயராக அது வடமொழிக்கு சென்று, இதில் மாணவர்கள் ஒன்று நுட்பமாக கவனிக்கணும். தமிழிலிருந்து பிராகிருதத்துக்கு போய் பிராகிருதத்திலேருந்து சான்ஸ்கிரிட்டு போகும். தமிழ்லேருந்து அபிப்பிரம்சம்னு ஒரு மொழி இருக்கு. அந்த அபிப்பிரம்சத்துக்கு போய் அங்கேருந்து சான்ஸ்கிரிட்டுக்கு போயிருக்கோம். ஏன்னா அவங்க இந்த இந்தி மொழியில் இருக்கக்கூடிய இந்த பருவகால இலக்கியங்களை பற்றி பேசுகிறப்போ இது இந்த அபிப்பிரம்சாவிலேருந்து எங்களுக்கு வந்தது, அபிப்பிரம்சாவுக்கு தமிழிலிருந்து வந்தது என்று எழுதுகிறார். அப்படியானால் நமக்கு இந்த பிராகிருதத்தை பற்றியும் அபிப்பிரம்சங்கிற மொழியை பற்றிய புரிதலும் இருக்கணும். அது மிக நுண்ணிய அடிப்படையான கருத்து இல்லை என்றால் அதில் என்ன சொல்லிவிடுவார்கள், இந்தியிலேருந்து தமிழுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிவிடுவாங்க, சான்ஸ்கிரிட்லேருந்து தமிழுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் மீண்டும் நான் இதை வலியுறுத்துகிறேன் நண்பர்களே. பெரும்பாலும் இந்த மாதிரியான தன்மைகளை நாம் அங்கே கவனிக்கிறோம். இப்போ இந்த கார்நாற்பதினுடைய தனித்தன்மைகள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை நம்ம நிறைய பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். ஆமாம், அதில் இந்த சொல்லாட்சிகளே பல நேரங்களில் நமக்கு அந்த உருவகங்களாக அல்லது அங்கே பேசப்படுகிற சொற்களே நுட்பமாக, இப்போ இடங்கர்மா அப்படிமா, இடங்கர்மான்னா முதலையை குறிக்கிற சொல்லா இருக்கும். அப்போ நான் அதனால தான் சொல்லுவேன், செவ்வியல் கால மொழி என்பதே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அந்த செவ்வியல் கால மொழியையே நாம் நுணுக்கமாக பார்க்கணும். அதே போல இந்த சித்திரையில ஏற்பூட்டுகிற திருவிழா இன்றைக்கும் நல்ல நீட்சியின் தலைப்பு கொடுத்துருக்காங்க. கோவை பகுதிகளில் பல இடங்கள்ல இந்த நல்லேறு பூட்டுதல்னு ஒரு திருவிழா, புதுப்புணல் ஆடல், ஆடிப்பெருக்கு. அப்போ புதுப்புணர் ஆடல்னு செவ்வியல் இலக்கியத்தில் சொல்லப்பட்டால் அது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆடிப்பெருக்கு விழா. நல்லேறு பூட்டுதல் என்றால் சித்திரை விழாவிலே இங்கே இவர்கள் நல்லேறு பூட்டுவது, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய எச்ச சொச்சங்களாக இன்றைக்கும் இருக்கின்றன அப்படிங்கிறத நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆமா, அதே போல நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி இப்ப கொண்டல் எழில்வானம், மேகம் இருக்கிற அழகிய வானம் அப்படின்னு சொல்ல வந்தா, ஈந்தின் நிறம் போன்ற கருத்த கொண்டல் எழில்வானம்னு சொல்லுவோம். அப்போ ஈந்து மரம், ஈந்து மரத்திற்குரிய ஈந்தின் காய், ஈச்ச மரம், ஈச்ச மரத்து காய், அந்த காய் போன்று இருக்கக்கூடிய மேகம் என்று இயற்கைக்கு இயற்கை உண்மையை பேசுகிற பகுதிகளும் நிறைய இருக்கும். அப்போ இந்த கார்நாற்பது போன்ற அந்த கார்கால இலக்கியங்களை நாம் படிக்கிற போது இவற்றை நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, இப்போ இந்த கார்கால இலக்கியத்துல இன்னொரு நுட்பம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் தோழி குற்று பாடல்கள் மிகுதியாக இருக்கின்றன. அவை ஒன்று தலைவியை தேற்றுவதாக இருக்கும் அல்லது தலைவியை எச்சரிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுவும் கூட நுட்பமாக இருக்கிறது. சில நேரங்களில் இந்த கார்காலம்ங்கிற சொல்லாட்சிக்கு பதிலாக கருவணி காலம், அதாவது மேகம் கருவுற்று இருக்கிற காலம். அணின்னா அழகு உங்களுக்கு தெரியும், கரு அழகாக இருக்கிற காலம். அப்போ தமிழனை பொறுத்தவரை மேகம் அழகு, மேகம் கருவுற்று இருத்தல் அழகு, வெண்மேகம் அழகு இல்லை, கருமேகம் தான் அழகு. அதனால தான் நான் மங்கள சொல் காருங்கிற சொல் பிற்காலத்தில் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு கருப்பு பிடிக்காது, அவன் கிருன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லி இழிந்தவன் சொல்லி சூத்திரன் நடுவான். நமக்கு இந்த கரு தான் காரு தான் மங்கள சொல்லாகவும் புனிதமான ஒன்றாகவும் இருக்கிறத நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி போன்ற தொடர்கள் நாம நிறைய இங்க கவனிக்கிறோம். அதே போல தலைவியை குறிப்பிடுகிற போது மடமொழி, இந்த மாதிரியான தொடர்கள்
குடமலை ஆகத்து கொள்ளொப்பு இறைக்கும் அப்படிங்கிறப்போ அந்த மேற்கு மலையில போய் இது பெய்கிறது, கீழைக்கடல்லேருந்து மேகத்தை முகர்ந்து கொண்டு சென்று என்று நிறைய இந்த மாதிரியான தொடர்கள். அதே போல விரைவாக செலுத்துக, கடாவுகப்பாக, அந்த வியங்கோள் வினை, ஏவல் வினை, ஏவல் வினை, வியங்கோள் கிளவி. நீங்க வியங்கோள் அப்படின்னாவே நம்ம வாழ்த்துதல் போற்றுதல்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. ஏவல் கிளவி அதுக்கு தொல்காப்பியர் தனி கலை சொல்லியே சொல்லுவார். ஏவல் கண்ணிய வியங்கோள் கிளவிம்பார். ஏவல் பொருண்மை மறைந்திருக்கிற கண்ணிதல்னா மறைந்து வருதல், மறைந்து வருகிற வந்து வியங்கோள் கிளவி. நாம தான் வியங்கோள் வினைமுற்றும்போம். தொல்காப்பியம் அப்படி சொல்லாது. பெயர் எஞ்சி கிளவி, வினை எஞ்சி கிளவி, வியங்கோள் கிளவி. இப்படித்தான் நம்ம தொல்காப்பிய இலக்கண கலைச்சொல் பார்வையில. அப்ப கடாவுகப்பாக, விரைவாக செலுத்துவாயாக, அதுவும் அந்த மேகத்தை போல தேர்கால் ஓடக்கண்டே. இந்த கார்கால மேகம் இருக்கிறதே, இந்த மேகம் இருக்கிறதே, அது போல இந்த தேரை ஓட்டு. அப்ப தேர் ஓட்டு எது போல? கார் ஓடக்கண்டே, கார் மாதிரி. அப்ப இந்த தேரும் காரும் நம்மளால கூட பேச்சுவழக்குள்ள சொல்லுவாங்க, காருனா தேர், தேர்னா காருமாங்க. அப்போ இங்க ரொம்ப அருமையா, அப்ப இந்த எருமை எழிலேறி எரிப்பவர்னு கூட நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல இந்த ஏறுங்கிற சொல் வந்து காளைக்கு மட்டும் இல்ல, எருமைக்கும் பயன்பட்டு இருக்கிறது. தமிழர்கள் எருமையை தெய்வமாக நினைத்தார்கள். மிக நுட்பமாக கவனிக்கணும். ஆரியர்கள் கருப்பா இருந்தால் அதை ஒதுக்கி வச்சிருவான். எருமை மாட்டை ஒரு காலமும் அவன் வந்து காப்பாற்றணும். பசு பாதுகாப்பு இயக்கம் வைப்பான், காளை மாட்டு பாதுகாப்பு இயக்கம் வைக்க மாட்டான். தமிழ் இலக்கியத்தில் எருமை ஏறு ஏன்னா உழவுக்கு பயன்பட்டது. அது கார்காலத்தில் வந்து உழவுக்கு பயன்பட்ட காரணத்தினால எப்படி வந்து அந்த எருமை ஏறு அழகாக செல்லுகிறதோ அது போல இந்த மேகம் சென்றதுன்னு ஓமையை பயன்படுத்துவான். நீங்க அந்த அந்த நிறத்துக்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது நண்பர்களே. அந்த இலக்கியம் படிக்கிற போதே இவன் தமிழ் எழுதின இலக்கியம் இது, இவன் வந்து அதனால தான் எருமை மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ இந்த அதுவும் அந்த எருமை மாடு என்ன செய்யுமா, அந்த பூங்கொடிகள் இருக்கிற பகுதியில் போய் அப்படி பூங்கொடி எடுத்து தன்னுடைய கொம்புல வச்சுக்கிட்டு அந்த கொம்பை வெளியில வந்து ஆட்டுறப்போ அது எட்டி போய் உழுவுமா. அதையுமே எரி பவர் அப்படிம்பா. பவர்னா அதிகாரம் இல்லை, பவர்னா கொடின்னு அர்த்தம். எரி பவர்னா எரியப்பட்ட கொடி. அப்ப கட்டிலங்காலையாக இருக்கிற எருமை ஏற்றினாலே தூக்கப்பட்ட பூங்குடிகள் அங்கே பறந்து கிடந்தன அப்படிங்கிறத நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, அப்போ மழை மிகுதியாக பெய்கிற பெரிய நீர்நிலைகளும் அங்கே இருந்தன. தடங்கோட்டி எருமை, மல்லரன்னா தடங்கோட்டி எருமை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்கள் இந்த எருமையை பற்றிய வர்ணனைகள். நாம் இந்த நுண் அரசியலையும் இந்த இலக்கியத்தை படிக்கிற போது நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, செருமிகு மல்லரில் செம்மாக்கும் செப்பி, இருமாந்து இருக்கிற காலமா அந்த கார்காலம் என்பது தமிழர்களாலே ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்றாக கருதப்பட்டது. இப்போ சோலைன்னு சொல்லணும், குளிர்ந்த சோலைன்னு சொல்லணும், தன்கா மனம் மிகுந்த குளிர்ந்த சோலைன்னு சொல்லணும், ஊதை உணரும் நருந்தன்கா. அந்த ஊதை காற்று வீசுகிற போது அந்த பகுதியை அப்படி குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கொடைக்கானலுக்கு போகிறீங்க, ஒரு ஊட்டிக்கு போகிறீங்க, ஓ இது வந்து ஊதை உணரும் நருந்தன்கா, ஊதை காற்றை வீசுகிறது. அந்த ஊதை காற்றை நம்முடைய தோல் உணர்கிறது, குளிரும். போகும்போது ஒரு சாமி எடுத்துகிட்டு போமா, ஊதை உணரும் நருந்தன்கா. இல்லைங்க, இந்த கிளைமேட்டு நல்லா இருக்குதுங்க. ஊதை உணரும் நருந்தன்கா, இந்த கிளைமேட்டு அது இது அதெல்லாம் விட இந்த கார்நாற்பதுக்கு இருக்கிற அந்த தொடர் நமக்கு வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கிறது நண்பர்களே. அதையும் நாம் வந்து பார்க்கிறோம். அதே போல இந்த கார்காலம் பெருமடம் இருந்தது, இதெல்லாம் தெரியாமல் பூத்து விட்டன. தலைவன் வந்து வரமாட்டான், ஏன்னா இது கார்காலமே இல்லை அப்படிங்கிற அந்த குறிப்பிடுகிற பகுதி. அதே போல தலைவியை விழிக்கிற போது சில மொழின்னு சொல்றான், அதாவது குறைவாக பேசுபவள். நிறைங்கிற பண்பே ஒரு பெண் குறைவாக பேசுபவள் அப்படிங்கிற அந்த பொருள் எங்க இருக்கிறதே நம்ம கவனிக்கிறோம். அதே போல அந்த தாவரங்களை பற்றி வர்ணிக்கிற போது கருங்கால் வரகு என்றெல்லாம் கூறப்படுகிற பகுதிகள். பல்லிரும் கூந்தல் பனி நோனாள் அப்படின்னு பார்க்கிறோம். சொற்களை தாங்கி கொண்டு இருக்க மாட்டாள் அப்படிங்கிற பொருள் அந்த தொடர்கள். அதே போல இந்த மேகங்கள் எப்படி மெல்லிய நிலையில வருகின்றன. புறவெல்லாம் தந்துளி ஆலி புரள, காடெல்லாம் எல்லா பக்கமும் அந்த ஆலி 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 அப்படின்னா ஆலங்கட்டி மலை அப்படிங்கிற சொல்லாட்சி நிறைய பெய்து கொண்டிருக்கிற பகுதி என்று இந்த கார்நாற்பது நமக்கு தருகிற கலைச்சொற்கள். நான் ஒரு கலைச்சொல் ரொம்ப அருமையாக போட்டிருந்தேன். கண்டிரன் ஆதித்தன் சோழமன்னனை பற்றி வர்றப்போ
என்ன கண்டீரன்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டப்ப கண்டீரன்னா சோழனுங்க அப்படின்னு தான் வந்து பொருள் கொடுத்தாங்க. காரணம் இருப்பதுக்கு எனக்கு அதில் விடை கிடைத்தது நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளா அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாமல் நான் இருந்தேன். கண்டிரன் முத்தம் கடுப்பன்னு ஒரு சொல்லு வருகிறது. அப்படின்னா இடம் திரண்ட முத்து. அப்போ இடத்தை மிகுதியாக வெற்றி பெற்றிருப்பவன், இடத்தை மிகுந்த ஆட்சி செலுத்துபவன், திரண்ட இடத்தை கொண்டவன் கண்டீரன். இப்படித்தான் நண்பர்களே நம்ம பழைய சொற்களுக்கு பொருள்களை தேடி செவியல் இலக்கியத்தில் பயணம் போகணும். என்னைக்கோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சொல்ல படிச்சிருப்போம். இந்த சொல்லுக்கு நமக்கு பொருள் தெரியலையே, என்ன இதுக்கு பொருளாக இருக்க முடியுங்கிறப்போ இந்த காரணாற்பதை படிக்கிற போது இது போன்ற தொடர்கள் நமக்கு வந்து காட்டுகின்றன. ஆமா, காடு பூத்திருந்ததுன்னு சொல்லணும், எப்படி பூத்திருந்ததுன்னு ஓமை சொல்லணும். நல்லவன் வந்து பொருள் சம்பாதிக்கிற போது அவனுடைய செல்வம் நிலைக்கும், அவன் வளமையோடு இருப்பான். நல்லவன் பெற்ற செல்வம் போல் காடு வளமையாக இருந்தது. அப்போ ஒரு இயற்கையை வர்ணிக்கிற போது கூட நேர்வழியில சம்பாதிக்க வேண்டும்ங்கிற அந்த கருத்தை கூறுகிறது. காட்டை பத்தி சொல்கிறப்போ நல்கூர்ந்தார் மேனி போர் புல் என்ற காடு. வறுமையா ஒருத்தர் இருக்கான், அந்த வறுமையா இருக்கிறவனுடைய மேனி எப்படி இருக்குமோ அதுபோல இந்த காடு இருந்தது. ஆமா, மலைக்கு பிறகு அந்த காடு எப்படி இருந்துச்சு? செல்வம் மரம் போல் கவினி என்ற காடு. மலைக்கு முன்னாடி காடு எப்படி இருந்துச்சு, மலைக்கு பின்னாடி எப்படி இருந்தது என்பதை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது இந்த சொற்கள். அதே போல நான் கூட ஒரு காணொலியில் போட்டிருந்தேன். உறைதல் அப்படின்னா வாழ்தல் நமக்கு தெரியும், உறைவிடம்னா வாழ்விடம் நமக்கு தெரியும். இந்த காரணாற்பதில் தான் மலை உரைத்தல் வல்லினரகரம். உரைத்தல் அப்படின்னா பெய்தல். அதனால தான் நம்ம சொல்லுகிற போது இந்த உறையூர் என்பதே மழை பெய்யும் ஊருங்கிற பொருள் தான் இருந்திருக்கணும். பெயல் ஊர் அப்படின்னு அதுக்கு பேர் இருந்திருக்கணும். ஏன்னா உரைத்தல், உரைத்த, உரைக்கும் ஊர்னா பெய்யும் ஊர், உரை விழா, உரை ஊர். அப்ப அந்த உரை விழான்னா மலைக்கு எடுக்கிற விழா. இப்படி எல்லாம் அது அந்த உரை கோடிய நாள் அப்படின்னா மழை நீங்கிய நாள். கிட்டத்தட்ட ஒரு 20 விதத்தில் இந்த உரைங்கிற சொல் இந்த மலை பொழிவுங்கிற பொருள் மேலே இருக்கிறத கவனிக்கிறோம் நண்பர்கள். இது போல பழைய சொற்களை நாம் மீட்டெடுப்பதற்கு இந்த தொடரில் பயன்படுத்துகிறோம் நண்பர்கள். அப்போ இந்த காரணாற்பது மாதிரியான செவ்வியல் மறுமலர்ச்சி கால இலக்கியங்களை தொடர்ந்து சிலப்பதிகாரத்தில் தான் நான் தொடக்கத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன் உங்களுக்கு. ஊர்கான் காதையை பார்த்து தான் காளிதாசன் வந்து ருதுசம்காரத்தை படைத்தான் அப்படின்னு பார்த்தேன். அதில் அந்த 10 வரிகள் இந்த கார்காலத்தை பற்றி எப்படி அவர் சொல்லி இருக்கிறாருன்னு 2 வரிகள் மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போயிருந்தேன். அறத்த பூம்பட்டு அரைமிசை உடியி. கார்காலங்கிற தலைவன் வர்றானா, அவன் பட்டாடையை இடையில உடுத்தியிருக்கானா, அதுவும் சிவப்பு நிற பட்டாடையை உடுத்தியிருக்கானா, பூக்கள் பூத்து இருக்கின்றன. குரல்தலை கூந்தல் குடசம் பொருத்தி வெப்பாலைங்கிற அந்த பூவை தலையில சூடி இருக்கிறானா. அப்ப இந்த கார்காலங்கிற தலைவன் எப்படி ஆடை அணிந்திருக்கிறான், எந்த மாதிரி பூவை சூடி இருக்கிறான். சிறுமலை சிலம்பின் செங்கூர்ந்தாடம். ஒரு சிறுமலைன்னு ஒரு ஊருக்கு திண்டுக்கல் பக்கத்துல, அந்த மதுரையில தான் அந்த அந்த தென்றல் அந்த வீசுகிற அந்த கார்காலம் வர்ணிக்கப்படுகிறது. அந்த சிறுமலையிலேருந்து அந்த கூதாளம்ங்கிற பூ கொண்டு வந்து அந்த கார்காலம் கொண்டு வருகிறது. நறுமலர் குறிஞ்சி நாள்மலர் வேய்ந்து, அப்படியே ஆசிரியர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. செங்கோட்டு வேரி செழும்பூ முனையல் சிந்துர சுண்ணம் சேர்ந்த மேனியில் ஒரு தலைவனாக உருவகம் செய்து மலைச்சிறகு அறிந்த வஜ்ர வேந்தனுக்கு, வேந்தன் சொல்றார் கார்கால வேந்தன். நண்பர்களே, அந்த ருதுசம்காரத்துல கார்காலத்தை வேந்தனாக, வேணிலை அரசனாக, தலைவனாக இப்படித்தான் வர்ணிக்கிறார்கள். இது அப்படியே இங்க இருந்து அங்க மொழிபெயர்க்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது என்கிற அறிஞர் ஜான் ஹார்ட் அவர்களுடைய கருத்தும் ஐயா மருதநாயகன் கருத்தும் பொருத்தமாக இருப்பதை சுட்டி காட்டுவது இந்த என்னுடைய ஆய்வு கடமை என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே. நீங்கள் எதிர்காலத்தில் இது போன்ற ஆய்வுகளை தொடர்ந்து, அதே போல அதனுடைய நீட்சியாக முல்லை நிலத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். பெருங்கதை கிட்டத்தட்ட கம்பராமாயணத்து காலத்தால் மூத்த ஒன்று. கார்பலம் பொழுனி கவினிய காணோம் கவை வரகும் கார்பையில் எல்லும், அப்படியெல்லாம் அந்த கார்காலத்தில் வயந்தகனுடைய கூற்றாக பெரும்பகுதி இடம்பெற்றிருக்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே. நம்ம நம்முடைய கம்பராமாயணத்துக்கு வந்துருக்கோம். கார்கால படலம் கார்காலத்தில் வந்து எப்படியெல்லாம் கம்பன் வர்ணிக்கை செய்திருக்கிறான்ங்கிறது கவனிக்கிறோம். கதிரவன் வந்து தெற்கு செலவு நோக்கி செல்லுகிறான் அப்படின்னு முன்னாடியே சொன்னான். அதாவது உத்தராயணம் தட்சாயணம்,
அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவான். தட்சாயனம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் அங்கேருந்து இந்த பக்கம் கதிரவன் புறப்பட்டு வருவது, தை மாதத்தில் இங்கேருந்து புறப்பட்டு போவது உத்தராயணம். உத்தரம்னா வடக்கு, தட்சணம்னா தெற்கு. இந்த வட செலவு தென் செலவு. ராமன் சீதையை பிரிஞ்சுட்டான். இன்னும் அனுமன் போய் தேடலை. இந்த கார்காலத்தில் அந்த கதிரவன் தென் திசையை நோக்கி சீதையை தேடுவதற்கு கிளம்பினான் அப்படின்னு அந்த இயற்கையை கதையோடு இணைத்து கம்பன் சொல்லுகிற பாங்கு கொஞ்சம் நம்மை சுவைக்க வைக்கிறது நண்பர்களே. அதை நாம நுணுக்கமாக கவனிக்கிறோம். ஆமா, கார்முகில்ங்கிற அந்த திரையை கிழித்து கொண்டு நிலவு வந்தது போல ஒரு நங்கை திரையை விலக்கி கொண்டு வந்தாள் அப்படின்னு அந்த இயற்கை வர்ணனை வருகிற போது, திறன் அவில்குரு நங்கை மார்முகம் படம் திறந்து ஒருவன் பொலியும் பான்மை போல், அந்த கார்முகில் இடம் திறந்து ஏகலின் பொழிந்தது இந்துவும். இந்துவும்னா நிலவுன்னு அர்த்தம். நிலவு தோன்றிய காட்சியை கார்கால வர்ணனையில நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். ஆமா, வாடைக்காற்று வீசுகிறது, எல்லோரிடமும் அது வீசுகிறது. பணக்காரன் ஏழை, இருக்கிறவன் இல்லாதவன். கம்பன் சொல்லுகிறான், இது தலைமை பெற்றிருப்பவன் கீழ்மையானவன், யார் யார் விலை தருகிறானோ அவரிடமெல்லாம் சொல்லும் விலைமகளை போல இந்த வாடைக்காற்று வீசியது என்று அவர் காலத்தில் இந்த பரத்தமை ஒழுக்கம் மிகுதியாக இருந்ததை சுட்டி காட்டுறதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, இப்படி இந்த இயற்கையில தன்னுடைய சமகாலத்து நிகழ்வுகளை பதிவு செய்கிற போக்கு, பேய் போல அந்த காற்று வீசியது அப்படின்னு சொல்லுகிற பகுதியை நம்ம கவனிக்கிறோம். அந்த வாடை காற்று இருக்கிறத அது உடல் தசையெல்லாம் உருக்கியது அப்படின்லாம் பேசுகிற பகுதி. இப்படி நிறைய பகுதிகள் நமக்கு இந்த கார்கால படம் கிட்டத்தட்ட 120 பாடல். அதை பேசணும்னா அதையே பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கும். நாம பகுதி விட்டு போயிடும். அந்த வகையில் நண்பர்களே, நீங்கள் இந்த கார்கால இலக்கியம், இளவேனில் கால இலக்கியம், மாலை நேர இலக்கியம், யாமை இலக்கியம், நண்பகல் இலக்கியம் என்றெல்லாம் சிறு பொழுதுகளையும் பெரும்பொழுதுகளையும் பருவகால அடிப்படையிலே அணுகி அது எப்படி காலந்தோறும் இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. செவியல் காலம் மட்டுமில்லை, செவியல் மறுமலர்ச்சி காலம் மட்டுமில்லை, நீங்கள் காப்பிய காலம் மட்டுமில்லை, சிற்றிலக்கியம், இந்த காலத்து காப்பியங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். நான் ஒன்று மட்டும் சார்ந்த சுட்டி காட்டிட்டு அடுத்த அமர்வுக்கான தலைவருக்கு நான் சென்று விடுகிறேன் நண்பர்களே. இந்த 20ஆம் நூற்றாண்டு காப்பியங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலை சிறந்த காப்பியமாக நான் கருதுவது இந்த ராவண காவியம். ராவண காவியத்தில் ஆசிரியர் முல்லை நில வர்ணனை, குறிஞ்சி நில வர்ணனை இவற்றையெல்லாம் ரொம்ப நுட்பமாக மிக தெளிவாக சுட்டி செல்கிறத கவனிக்கிறேன். அதில் எப்படி பேசப்படுகிறது, எப்படி நம்முடைய காப்பியங்கள் எல்லாம் அந்த நாட்டுப்படலம் பேசப்படுகிறதோ அதுபோல இதுவும் ஒரு காப்பியம் என்ற அடிப்படையில் ஆசிரியர் அமைத்து செல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போலவே இந்த நூற்றாண்டில் பல காப்பியங்கள் வந்திருக்கின்றன. வந்திருந்தாலும் சில காப்பியங்கள் நம்முடைய நினைவில் இருக்கக்கூடிய அளவு இருக்க காப்பியங்கள் மாதவி காப்பியம். நம்ம திருச்செங்கோடு பகுதியிலேருந்து ஒரு ஆசிரியர் அந்த மாதவி காப்பியத்தை எழுதியிருக்கார். அதில் ரொம்ப சிறப்பாக இந்த கார்கால வர்ணனை, முல்லை திணை வர்ணனை, குறிஞ்சி திணை வர்ணனை போன்ற பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனால மாணவர்கள் இது போன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிற அல்லது பலராலும் எடுத்தாளப்படாத காப்பியங்களையும் கவனத்தில் கொண்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சில நேரங்களில் சில நூல்கள் அது போன்றவை இருக்காது. இப்போ நீங்கள் பாரத மகாசக்தி காப்பியம்னு சுத்தானந்த பாரதியார் எழுதியிருக்காரு. நானும் இப்போ பிரட்டி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் படலம் இருக்கும், ராமகிருஷ்ண படலம் இருக்கும், ராமாயண படலம் இருக்கும், மகாபாரத படலம் இருக்கும், சீக்கிய படலம் இருக்கும், கிறிஸ்துவ படலம் இருக்கும், நபிகள் நாயகத்து படலம் இருக்கும், எல்லா படலமும் இருக்கும், ஜுராஸ்டர் படலம் கூட இருக்கும். ஆனால் அது தமிழ் மரபை ஒட்டி இந்த நாட்டு படல வர்ணனையோ அல்லது இன்ன பின்ன வர்ணனைகளோ அதில் இருக்கிறது இல்லை நண்பர்கள். இன்னொன்று நம்முடைய ஆய்வு மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பலராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒரு நூல் கல்லாடம். கல்லாடம் ஒரு அகநூல், கிட்டத்தட்ட 100 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிற நூல் அது. அதில் அங்கங்கே சிவபெருமானுடைய பெருமைகள் பேசப்படும். ஆனால் எல்லாமே அகத்துறை. எப்படி தஞ்சைவாணன் கூட வேலை தஞ்சைவாணன் மையப்படுத்தப்படுகிறானோ அதுபோல இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் நீங்கள் ஆண்டாளுடைய திருப்பாவை திருவம்பை மாதிரி இல்லை. திருப்பாவை திருவம்பாவை என்பவை தனி. இது 2-3 வரிகள் இருக்குமே தவிர அப்படியே சங்க இலக்கிய சாயலோடு இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ கல்லாடத்தில் ஒரு பாடல் நண்பர்களை 98வது பாடல் ஆசிரியப்பா பூங்குடியே இந்த மாதிரி வண்டுகளெல்லாம் மொய்க்கிற பிடவம் களவு ஒரு சிறை பூத்திருக்கிறாயே, வான்புறம் பித்த மீன்களை போல எங்கும் நீ காணப்படுகிறாயே,
தென்கால் திகைக்க வடகால் வளர, அதாவது வடந்தை வீசுகிறது, தென்றல் வீசுகிறது. அப்போ உன்னுடைய இந்த கார் காலத்தில் இந்த பாம்புகள் வந்து புற்றில் வந்து தடுமாறுகின்றன. இந்த வரி உடல் ஈயல் வாய்தோறும் எதிர்ப்ப கணமையில் நடனமாட நடை நறுவு மண்டு வருடை, நிறைய இந்த வருடை மான்கள் எல்லாம் அந்த நேரத்தில் வந்து தடுமாறி நிற்கின்றன அப்படின்னு அந்த இயற்கை வர்ணனை அந்த செவ்வியில் சாயலோடு இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். முகில் பற்றிய வர்ணனை. பிறை தொழுகை என்றது செவ்வியல் காலத்தில் பிறை தொழுதல் என்பது ஒரு தனித்தன்மையான விழாவாகவே கொண்டாடப்பட்டது. அது நான் பிற்பகுதியில் பேசுவேன். பிறை தொழுதல் விழா அல்லது முழுநிலவு வழிபாட்டு விழா அப்படிங்கிற ஒன்றை பற்றி பேசுவேன் நண்பர்கள். இப்படி அந்த செவ்வியல் கால எச்சங்களை எப்படி நாம் காணல் வரியில் பார்க்கிறோமோ, எப்படி வழிபாட்டில் சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோமோ, அதை போலவே அந்த காலத்தை ஒட்டி ஒரு இன்னொரு 1000 ஆண்டுகள் தொடர்ந்து வந்திருக்கிற கல்லாடம் போன்ற அக இலக்கியங்களையும் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம எப்பவுமே இந்த தமிழ் இலக்கியத்தில் இந்த செவ்வியல் தாக்கம் இருக்கும். ஆனால் மற்ற இலக்கியங்கள் இருக்காது. நான் உங்களுக்கு சான்று சொல்றேனே. இப்போ நீங்கள் திருமங்கையார் எழுதிய பெரிய திருமடல், சிறிய திருமடல் இருக்கு. அவரே சொல்லுவார், நான் இந்த வடமரபை ஒட்டி இதை எழுதுகிறேன்னு எழுதுவார். வடமரபை ஒட்டி எழுதுவது என்றால் என்ன? வடமொழி மரபுனே அவர் எழுதுவார். பெண் வந்து மடலேறுதல் என்பது வடமொழி மரபு. அப்ப அந்த வடமொழி மரபை ஒட்டி தான் நான் இந்த சிறிய திருமடலையும் பெரிய திருமடலையும் மடலேறுதலாக எழுதுகிறேன். அப்ப அவர்கள் தெளிவாக, அவர்கள் வைணவர்களாக இருந்தாலும் சைவர்களாக இருந்தாலும் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்னு பிரித்து பார்த்ததை போல இது தென்மரபு இது வடமரபு என்பதை நுட்பமாக அவர்களே பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை நாம் நுணுக்கமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அப்படி கொள்ளுகிற போதுதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்படி நாம் இந்த இலக்கியங்களை ஆய்வுக்கு உட்படுத்துகிற போது இந்த கருத்துக்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இப்போ தைநீராடல் என்னும் திங்கள் விழவு செவ்வியல் மரபும் நீட்சியும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், சாறு விழவு போன்ற சொற்கள் எல்லாம் விழாக்களுக்கு இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த செவ்வியல் காலத்தில் தைநீராடல், நிலவு காணுதல், புதுப்புணல் ஆடுதல், பூந்தொடை விழா, 1-2 குறிப்புகள் தான் அது கிடக்குது. உள்ளி விழா அது என்னன்னே தெரியல. அந்த உள்ளி விழா பற்றிய குறிப்புகளை உள்ளி விழவு, உள்ளி சாறுன்னு பல இடங்களில் குறிப்பிட்டு செல்கிறார்கள். ஓண விழா குறிப்பிடப்படுகிறது, கார்த்திகை விழா குறிப்பிடப்படுகிறது, முருகன் விழா, இந்திரன் விழா. இந்திரன் தான் வேத காலத்து இந்திரன் இல்லை. நுட்பமாக அதை இங்கே கவனிக்கணும். வெளியே மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் இந்திர விழா பற்றிய குறிப்புகள் இருக்குது என்றால் அங்கே இந்திரன் என்கிற சொல் புத்தரை குறிக்கிற சொல். புத்தன் கடவுளாக்கப்பட்ட பிறகு வந்த காப்பியம் தான் மணிமேகலை காப்பியம். புத்தன் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவன். அதனால பௌத்த சமய காப்பியத்தில் வேள்விக்கு தலைவனாக இருக்கிற அல்லது வேதத்துக்கு தலைவனாக இருக்கிற அந்த இந்திரன் வேற, இந்த இந்திரன் வேற. அதில் நம்ம மிக நுணுக்கமாக இருக்கணும். பல உரையாசிரியர்கள் வேதம் சொல்லுகிற அல்லது வேள்விக்கு தலைவனாக இருக்கிற இந்திரனை வந்து அதில் பொருத்தி பார்க்கிற பார்வை இருக்கிறது. அது பற்றியெல்லாம் நிறைய ஆய்வு நூல்கள் நம்முடைய நெடுஞ்செழியனார் இன்னும் பல பேர் அதை எழுதியிருக்கிறார்கள். இந்த இந்திரன் வேறு அந்த இந்திரன் வேறு என்பதற்கு அவற்றையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா நம்ம ஆய்வாளர்கள், நாம் வந்து பெரும்போக்கா மேலோட்டம். அதே போல காமன் விழா, அதே போல பெருஞ்சோற்று விழவு. ஏன் இந்த விழாக்கள் அப்படின்னாவே பல பேருக்கும் உணவு படைப்பது என்பது தமிழனுடைய மருந்து. இன்னைக்கு எச்எஸ்எச் வந்து கோவிலில் போய் கிடா வெட்டி பல பேருக்கு சாப்பாடு போடுவான். எல்லாத்தையும் நாங்கள் கிடா வெட்டே வாங்கன்னு கூப்பிடுறான். அதான் நீட்சி, மரபினுடைய நீட்சி. செவ்வியல் காலத்தில் பெருஞ்சோற்று மரபு இருந்தது. இன்றைக்கு வந்து பெருஞ்சோறு படைத்தல் அப்படின்னு சொல்லாட்டியும் கிடா வெட்டி சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லி சாப்பாடு தருகிற விழாவை பார்க்கிறோம். அப்புறம் நடுகள் விழா. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோட்டமே நடுகள் விழா என்றுதான் அழைக்கப்படுகிறது. இமயத்தில் போய் அந்த கனக விசேரத்தை முடிதலை நெறித்து கொண்டு வந்து காட்டி, அது வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம். மறந்துடக்கூடாது. இந்திய தேசிய காப்பியம் இல்லை, தமிழ் தேசியத்துக்குள்ள எனக்கு இந்தியா இருந்துச்சு. நான் எச்சரிக்கையாக அந்த சொல்ல பயன்படுத்துறேன். ஏன்னா சேர மன்னனிடம் வந்து அத்தனை பேர் வந்து அடிபணிங்கி இருந்தார். ஆமா, இந்த நாவலந்தீவு முழுவதும் ஒரு மொழி கொண்டு ஆண்ட சேரன் செங்குட்டுவன் இளங்கோடிகள் எழுதுவார். ஒரு மொழி கொண்டு உலகம் முழுதாண்ட சேரன் செங்குட்டுவன். ஒரே மொழி தான் இந்தியாவுக்கு அன்றைக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருந்துச்சு. மறந்துடக்கூடாது. அந்த மரபும் அந்த குருதி கூறும் நம்மிடம் இருப்பதனால தான் வேற்றுமொழி திணிப்பதை நாம் எதிர்க்கிறோம், மற்றவெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறோம். அது சிலப்பதிகார காலத்து செவ்வியல் மரபு என்பதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இவற்றையெல்லாம் சமுதாய விழாக்கள்னு சொல்லலாம். இப்ப சிலம்புகிரி விழான்னு ஒன்று இருக்கும்.
தனிமனித விழா. திருமணத்துக்கு முன்னால குழந்தை அணிந்த சிலம்பை நீக்குகிற விழா என்பது ஒன்று இருந்துச்சு. பிறந்த நாள் பெருமங்கலம், தனிமனித விழா, திருமண விழா, மஞ்சள் நீராட்டு விழா. இதற்கான சான்றுகள் நம்முடைய செவ்வியல் காலத்தில் பல விழாக்கள் பேசப்பட்டிருக்கின்றன. சரி, இப்போ நாம் தலைப்புக்கு வந்துடுறோம். வேண்மாள் மங்கள மடந்தை மதியேன் வண்ணம் காணிய. அது என்ன மதியேன் வண்ணம் காணிய? நிலவு காணும் விழா என்ற ஒரு விழா இருந்தது. எப்படி நாம் இந்த இலக்கியத்தில் பிறை காணுதல் விழா படிக்கிறோமோ, பிறையை வணங்குவது என்பது பழந்தமிழருடைய மரபு. பிறை பார்க்கறது இஸ்லாமியருடைய மரபுங்கிறது பிற்காலம். எதுக்கு இப்போ 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இஸ்லாமியர்கள் பிறை காணுகிற மரபு. நம்ம செவ்வியல் காலத்தில் கிமு 5-8 நூற்றாண்டு காலத்திலேயே பிறை நிலவை பார்த்து வணங்குவது. மதியம் அப்படின்னாவே நிலவு உண்டான்னு அர்த்தம். மதியம் அப்படின்னாலும் அதுலேயே தான் மாதம்ங்கிற சொல் வருது. திங்களை அடிப்படையாக கொண்டு ஆண்டு பெருமானம் தான் தமிழருடைய ஆண்டு கணக்கு முறை. 30 நாள் 15 நாள் வருது, 15 நாள் போகுது, 30 நாள் இருக்கிறது. அது ஒரு மாதமாக கருதப்படுகிறது. மாதத்தை அவன் மாசம்னு வச்சுக்கிட்டாங்கிறதுக்காக நம்ம மாதம் தமிழ் இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை. மதியம் மாதம், அவன் மாசம்னு சொல்கிறான். எப்போ அதனால தான் நான் பலமுறை சொல்லுவது உண்டு நண்பர்களே. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைஷ்ணவா எழுதிய ஜெய்ஸ்வால் ஒரு 300 சொற்களை பட்டியல் போட்டு இதெல்லாம் தமிழ்லேருந்து சான்ஸ்கிரிட் வந்துன்னு பட்டியல் தருவார். ஜெய்ஸ்வால்ங்கிற ஒரு நல்ல வடநாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆய்வாளர். நான் ஜெய்ஸ்வாலுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் வைஷ்ணவா படிச்சிங்கன்னா இப்போ நாராயணன்கிற சொல்ல எடுத்துக்குவேன். இது நீருங்கிற சொல்லேருந்து வந்தது. இந்தியாவில் தமிழ்னு ஒரு மொழி இருக்குது. அங்கே சிவபெருமான் ஆளிலையில் தண்ணியில் படுத்து கிடந்தாள். இந்த ஆள் ஆளிலையில் தண்ணியில் படுத்துருந்தாங்க. நீர் அயனம்னா தூக்கம், நீரில் தூங்கியவன் இருந்துச்சு. இந்த நீர் அணையனன் தான் நாராயணன் சான்ஸ்கிரிட் வந்துச்சு. நம்மால் தலைகீழ் பாடம் சொல்லுவான். எல்லாத்துலேயுமே தலைகீழ் பாடம் தான் சொல்லுவான். திருவரங்கத்திலேருந்து தான் ஸ்ரீரங்கம் வந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் திருவரங்கப்பட்டி ஒரு 25 இருக்கு. திருவரங்கம்னு 20 ஊர் இருக்கு. ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லை. எங்கே ஆற்றடை குறை இருக்கிறதோ, ஒரு காட்டாருக்கு நடுப்புல ஒரு ஊர் இருந்துச்சுன்னா அதுக்கு திருவரங்கம்னு பேர் இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது, விருதாச்சலம் மாவட்டத்தில் இருக்குது, கள்ளக்குறிச்சி பக்கத்தில் திருவரங்கம் இருக்குது, திருவரங்கப்பட்டி இருக்குது மண்ணச்சநல்லூர் பக்கத்தில். அதனால எல்லாம் ஸ்ரீரங்கத்தை பார்த்து வச்சது இல்லை. அரங்கம் ஏற்கனவே இருக்குது, திருவரங்கம் ஏற்கனவே இருக்குது. திருவரங்கத்துக்கு மேலே அவன் ஸ்ரீ போட்டுக்கிட்டு ஸ்ரீரங்கம் தான். அதனால தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இவர்கள் எல்லாவற்றிலும் தலைகீழ் பாடம் சொல்லுவார்கள். நாம் அவற்றை சான்றுகளோடு, நம்முடைய சங்க இலக்கிய சான்றுகளோடு, நடைமுறை சான்றுகளோடு விளக்குகிற போது தான் ஒன்று வாயை திறக்க மாட்டான். இல்லைன்னா என்ன பண்ணிடுவான், எல்லாம் சான்ஸ்கிரிட்லேருந்து, இந்திய மொழிகள் அனைத்தும் சான்ஸ்கிரிட்லிருந்து தோன்றின, எல்லாம் இந்த சமஸ்கிருதத்தினுடைய சேய். எப்பா தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா, நான் 2 கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுப்பான்னு 4 சான்றுகள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே பேச்சே வராது நண்பர்களே. அதுக்கப்புறம் பதிலே சொல்ல மாட்டான். சரி, இப்போ இங்கே பார்ப்போம். வெற்றி கடல் மிகுந்த சேரன் செங்குவட்டினுடைய காலிலே வடவர்கள் எல்லாம் தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வைக்கிறார்கள். மணிமுடிகள் பட்டு கடல் தேய்ந்ததுங்கிறான். கைவாக மன்னனே வர்றான். ஐயா, நான் இமயவரம்மனுக்கு வருஷம் வருஷம் விழா எடுப்பேன். இமயவரம்மன் உங்க குலம் முன்னோன், அந்த விழாவுக்கு நீ அவசியம் வரணும். அந்த விழா வர்றப்ப நானும் கண்ணகி படிமம்னு அங்கே திறக்கிறேன்னு கேட்பான். படிமம்ங்கிற சொல்லே இருக்கும். நாம் தமிழ் படித்தவர்கள் சிலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சில்பம், சிலைன்னா கல்லுன்னு அர்த்தம் இன் சான்ஸ்கிரிட். நம்முடைய சிலப்பதிகாரத்தில் படிமம் தான். கண்ணகி படிமம்னு ஒரு 20 இடத்துல வருது. கல் எடுத்தல், கால்கோள் நடுதல், படிமம் எடுத்தல். அப்போ இதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. எப்படி ஒரு சொல்லாட்சியை நாம் பயன்படுத்துவது? ஏன் அண்ணா படிமம்னு சொல்லுங்க, பெரியார் படிமம்னு சொல்லுங்க. ஏன் படிமம்னா வாய் சுலுக்கிக்கும், சிலைனா வாய் சுலுக்காதோ? ஏன்னா நம்மளுடைய சிலப்பதிகார சான்று இருக்கிறது. அதனால கல்லால் ஆனது என்கிற பொருள் அங்க சில்பம், சிற்பம், சிலை. அங்க சில்லுனா தான், இங்க கல்லுனா தான் பொருள் நண்பர்களே. ஆமா. அப்போ உலகத்தவர் வணங்கி தொழ வானிலே வெண்ணிலவு தன் குளிர்ந்த விரிகுதிரி வெளிப்பட தோன்றியது. உலகத்தவர்கள் எல்லாம் வணங்குவதற்காக வானத்தில் நிலவு தோன்றியது. எதை போல? எப்படி குடிகளை காப்பதற்கு மன்னன் தன்னுடைய முகத்தை காட்டுகிறானோ அது போல, குடிபுறம் திருங்கால் திருமுகம் போல உலகுதல தோன்றிய மலர்ந்தகதிர் மதியம். சிலப்பதிகாரம் நடுகள் காதை நண்பர்களே. அந்த நடுகள் காதையில இந்த வரி வருகிறது. எப்படி தன்னுடைய குடிகளை எல்லாம் சேரன் செங்குட்டுவன் காப்பாற்றுவதற்கு அவனுடைய திருமுகத்தை காட்டுகிறானோ அதுபோல நிலவு தோன்றியது. நிலவு மாதிரி அவனை சொல்லல, சேரன் செங்குட்டுவன் முகம் மாதிரி தான் ஏன் நிலவு இருந்துச்சு அப்படின்னா,
இது ரொம்ப நுணுக்கமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று நண்பர்களே. நீங்க தனிநாடியில் அவர் புத்தகம் எழுதிங்க, தமிழ் இலக்கியத்தில் அந்த நிலம் அதில் எழுதுவாரு, ஒரு 25 இடத்துல பழையாறை என்கிற நகர் போன்ற என் தலைவிம்பா, கொற்கை நகர் போன்ற என் தலைவிம்பா, உறையூர் என் போன்ற என் தலைவிம்பா, ஒரு 25 ஊர்களை பட்டியலிட்டு நகரத்தோடு தன்னை காதலியை அல்லது தன்னுடைய தலைவியை அல்லது தலைவியே தன்னை அல்லது ஒரு பரத்தை கூட தன்னை அப்படி சொல்லிக்குவா. ஒப்பிடுவது என்பது தமிழர் மரபு. நீங்க கிரேக்க மரபு சிற்றூர் தான் ஒப்பிடுவான். அவனுக்கு நகர பண்பாடே கிடையாது. தமிழர்களுடைய பண்பாடு நகரம் சார்ந்த பண்பாடு. ஒரு நல்ல நுட்பமான பார்வை நண்பர்களே. அப்புறம் தான் நம்ம பட்டினப்பாளையம் பார்க்கிறோம். இந்த பக்கம் பட்டினப்பாளையம் வச்சு இவ்வளவு செல்வம் இருக்குது, இவ்வளவு ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது, இவ்வளவு நாள் நடக்குது. இந்த காவிரி பூம்பட்டினம் வேணுமா, என்னுடைய காதலி வேணுமானா, இந்த இளவெடுத்தது எனக்கு வேணும், என் காதலி வேணும்னா. அப்ப பட்டினப்பாளையம் பெரிய காவிரி பூம்பட்டினத்தை முழுசா வர்ணிச்சுட்டு கடைசி 3 வரியில அது அக இலக்கியம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால பூரா அது என்ன இலக்கியம்? புற இலக்கியம். கடைசியா அந்த 3 வரியில அது அக இலக்கியமாக மாற்றுகிற போது அப்ப நாம் நினைக்கிறோம், ஓஹோ, அப்ப உறையூரை மட்டும் இல்ல, பழையாறை மட்டும் இல்ல, கொற்கையை மட்டும் இல்ல, மற்ற ஊர்களை மட்டும் இல்ல, பட்டினப்பாளையம் தன் தலைவியோடு ஒப்பிட்டு பாடுகிற மரபு தமிழில் இருந்திருக்கிறது. இது நகரத்தை தன்னுடைய ஒப்பனையோடு கூடிய பெண்ணுக்கு ஒப்பிடுகிற மரபாக இருந்திருக்கிறது என்பதையும் மாணவர்கள் கருத்துல கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆமா, நிலவொளி, மண்மரத்தை அரசாட்சி நிலவுகிறது, வெண்ணிலா முற்றம், மலர்பூம் படுக்கை, ஓவிய கூடம், மலர்பூம் பந்தல், பெரிய பட்டியல் தர்றான். தந்தக்காலாலான கட்டில், எங்கெங்கெல்லாம் அந்த மன்மதனுடைய ஆட்சி மிகுதியாக இருந்தது ஓவிய கூடத்தில் இருந்துச்சுங்கிறான். அப்போ அந்த காலத்துல ஓவிய காட்சி பார்ப்பதற்கு ஒரு கூடம் வச்சிருக்கான். பொதுமக்கள் போய் அந்த ஓவியங்களை பார்த்து ரசித்து இருக்கிறார்கள். அங்க அக இலக்கியம் சார்ந்த ஓவியங்கள் இருந்திருக்கின்றன. அங்கெல்லாம் அமர்க்கப்பட்டது அந்த மாலை நேரத்தில் அப்படிங்கிறான். மேலுமலை போன்ற கொடிகள் பறக்கின்ற பெரிய மதில்களுடைய வஞ்சிமா நகரத்தில் உள்ள தங்கத்தகடு மாளிகைங்கிறான். அந்த வேண்மாள் இருக்கிறாளே, சேரன் செங்குடைய மனைவி, சோழ நாட்டில் பிறந்த சோழ நாட்டு பெண்மணி, சேர நாட்டில் வாக்கப்பட்டு போய் அங்க போய் இருந்த அந்த பெண்மணி இருக்கிறாளே, பட்டத்தரசி, அந்த வேண்மாள் முழு நிலவு காண வந்தபோது அந்த தங்கத்தகடுகளால் வேயப்பட்ட அரண்மனையில் நின்று பார்த்தால் தமனிய மாளிகை, புனைமணி அரங்கின் வதுவை வேண்மாள், வதுவை பருவத்தை சார்ந்த வேண்மாள், மங்களமடந்தை. இந்த சொல்லாட்சி நான் அவசியம் உங்களுக்கு விளக்கணும். மங்கள அணி தவிர பிரிதனி மகிழான்னா தாதி இல்ல. இயற்கையான அழகை தவிர, மங்களம்னாவே அழகுன்னு எழுதிக்க, அதுவும் இயற்கை அழகுன்னு எழுதிக்க. மங்களமடந்தை அப்படின்னாவே புனைமுகள் இல்லாமலே இயற்கையான அழகுடையவள். மங்களம் தான், மங்களம்னாவே இயற்கை அழகு தான். மங்கள வாழ்த்து காதையில கூட அங்கே இயற்கை அழகு தான் அங்கே பேசப்படுகிறது. நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். அப்புறம் அதை மங்களியாக்கி, அப்புறம் சுமங்கலியாக்கி, அப்புறம் அமங்கலியாக்கி, அப்புறம் அந்த அதை மாங்கல்யமாக்கி ஒரு அழகை, அப்புறம் மங்கள அணி தவிர பிரிதனி மகிழான்னா தாலியை தவிர பிற அணிகள் அணியவில்லைன்னு அடுத்த ஒரு கதையை விட்டு, நீங்க நாம வெங்கடசாமி நாட்டார், பெருமுளை புலவர், இவங்க உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை அழகை தவிரன்னு எழுதுவாங்க. நீங்க பல நேரங்களில் யார் உரையை படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உரையாசிரியர்கள் அவங்க கொண்டு போட்டுருவான். அப்ப இந்த மங்கள மடந்தை, இயற்கையான அழகு மிகுந்த அந்த சேரன் வேண்மாள் இருக்கிறாளே, மதியேர் எண்ணம் காணிய வருவடி. அவள் அந்த முழுநிலா விழாவுக்காக வந்தபோது என்ன நடந்துச்சு? அது ஒரு சமுதாய விழா. ஒளி வீசும் வளையலை அணிந்த பணிப்பெண்கள் என்ன செய்தார்கள்? அழகான விளக்குகளை ஏந்தி இருந்தார்கள். மங்கள விளக்கு ஏந்தினர். மங்கள விளக்கு ஏந்தி குத்து விளக்குன்னு வேற விளக்கம் கொடுத்துறாதீங்க. அழகான விளக்குகளை ஏந்தி இருந்தார்கள். வாழ்த்தொலி பரவியது, மத்தள ஒளி பரவியது, வளைந்த தண்டினையுடைய யாழிசை ஒளி பரவியது, பண்ணுடன் கூடிய குரலிசை அங்கே இருந்தது. மன்மத சாந்து சந்தனம் அங்கே தொயில் எழுதும் வெண் சாந்து. அந்த காலத்துல மார்பிலும் நகிலும் இவர்கள் தொயில் எழுதி வைத்திருந்தால், இல்லைன்னா வெண்மை தாங்காது. பொதுவாகவே உடம்பு பூரா சந்தனத்தை பூச்சி இருந்தால் தான் இவனால அந்த வெண்மையில வாழ முடியும். அதனுடைய குறியீடு தான் கொஞ்சம் கையில சந்தனத்தை பூச்சிக்கிறோம் கல்யாணத்துல. உடம்பு பூரா நம்ம பூசுறது இல்லை. ஆமா, ஏன்னா அந்த அரண்மனையில் அவர்கள் அவற்றையெல்லாம் சுமந்திருந்தார்கள். சுண்ணப்பொடி, வாசமலர் மாலை, அழகிய பேடிகள், இது ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல அரவாணிகளுக்கு அரண்மனையிலே வேலை கொடுத்திருந்தார்கள்.
குறளர்களுக்கு கூணர்களுக்கு அரண்மனையில் வேலை கொடுத்திருந்தார்கள். அழகா உலகமிழ் ஆட்சி நிறுவனத்தில் தமிழ் இலக்கியத்தில் ஊனமுற்றோர்களும் ஒரு புத்தகம் இருக்கு. ஒரு 300 பக்கம். கூணர்களும் குறளர்களும், குறளர்னா 2 அடி மனுஷனும் அரவாணிகளும் அரண்மனையில் பணியாளர்களாக நியமிக்கப்பட்டு அரசாங்கத்தால் பேணப்பட்டவர்கள். தமிழ் சமூகம் மானுடம் பேணிய சமூகம், மாற்றுத்திறனாளிகளை மதித்த சமூகம். இங்கே அரசுக்கு எந்த இடத்துல வரவேற்பு கொடுத்தாலும் சரி, நீங்கள் பாண்டிய நாடாக இருந்தாலும் சரி, எந்த இலக்கியமாக இருந்தாலும் பெருங்கதையாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலையும் இந்த கூணர்களும் குறளர்களும் அரவாணிகளும் பேடிகளும் வந்து வரிசையாக நின்று இவற்றை ஏந்தி இருந்தாங்கன்னா பட்டியல் வரும் நண்பர்களே, நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. ஆமாம், அகில் சந்தவனம் அன்னத்தின் தூவி இவற்றை சுமந்து நின்றார், அழகிய ஆடை அணிகலன் எடுத்து வந்தார்கள். இப்படி பலரும் பலவற்றை ஏந்தி இருந்து வேண்மாலை வரவேற்றனர். நான் எதுக்காக இதை இங்கே பேசுறேன்னா நண்பர்களே, காமன் விழா பற்றி படிச்சிருக்கோம், முருகன் விழா பற்றி படிச்சிருக்கோம். ஆனால் நிலா காணும் விழா பற்றி யாரும் எழுதல. கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகத்தை நான் எடுத்து படித்தேன், சங்ககால விழாக்கள். இந்த நிலா காணும் விழான்னு ஒன்று நடந்திருக்கிறது, சிலப்பதிகாரம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த நேரத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இன்னொரு முக்கியமான செய்தி நண்பர்களே, மாணவர்கள் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய செய்தி நண்பர்களே, ஒரு ஊருக்கு பேர் பறையூர். இப்போனா என்ன சொல்லுவோம், பறையர்கள் வாழ்கிற ஊர் பறையூர்னு சொல்லுவான். எங்கள் அரியலூரில் பார்ப்பனச்சேரி இப்போ இருக்கு, பெரிய ஊர் பார்ப்பனச்சேரி. நீங்கள் பட்டியல் இனத்தோர் வாழ்கிற பதி இவன் சேரிம்பா, பார்ப்பனன் வாழ்கிறது இவன் சேரின்னு சொல்ல மாட்டான், அக்ரஹாரம்பா. அது கூட அகரம்தான், அக்ரஹாரம் இல்லை, பள்ளி அகரம்தான். தமிழ் படித்திருக்கிறோம், நாம் தான் திருத்த வேண்டும். அகரம்னா முதல்ல இருக்கிறதுன்னு பொருள். ஆமாம், பார்ப்பனச்சேரி, இடைச்சேரி, நீங்கள் வந்து எல்லா விதமான சேரிகளும் இருந்தன. அதில் கூட ஒரு நுட்பமான பார்வை உண்டு. நேற்று இந்த ஆய்வுக்காக நான் பிரட்டிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு நினைவு சரியாக இருந்தால் மணவாளனாக இருக்கணும், அல்லது வேற யாரோ ஒரு ஆய்வாளர் சொல்லுவார், கொஞ்சம் நீங்கள் நுட்பமாக பாருங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அந்த குண்டலகேசி, ஐம்பெருங்காப்பியம் 5மே வணிகர்களை மையப்படுத்திய இலக்கியம். யாரோ ஒரு வணிகன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு வைசியன் என்ன பண்ணியிருக்கான், இதெல்லாம் பெருங்காப்பியம்ட்டான். பெருங்காப்பியம் அதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் பொருந்தாது. இது ஒரு மாற்று பார்வை நண்பர்களே. அதே போல் அந்த சிறுகாப்பியம் பூரா சமண இலக்கியமாக இருக்குது. இதை நுணுக்கமாக கவனிக்கணும். வைஷ்ணவர்களை பற்றிய இலக்கியம், அது வணிகர்களை பற்றிய இலக்கியம் அப்படின்னு சொல்றதை நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. சரி, நமக்கு விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்படி இங்கே இந்த பறையூருங்கிற ஊர்ல அந்த தொடர் படிக்கிறேன். பாத்தரு நான்வகை மறையோர் பறையூர் கூத்த சாக்கையன் ஆடலின். ஒரு சாக்கையன் கூத்தாடி இருக்கிறான். அந்த சாக்கையனுடைய ஊர் பறையூர். அந்த ஊர்ல அதிகமாக வாழ்ந்தவர்கள் அந்தவர்கள். இந்த சொல்லாட்சியை நான் மேலும் பயன்படுத்துறேன். நால்வகை மறையுவன் பறையூர். சிலப்பதிகாரத்தில் நடுகள் காதையில் 76, 77 வரி. அந்தவர்களுடைய வாழ்விடம் பறையூர் என அழைக்கப்பட்டது. அப்போ அவன் எப்படி அந்த சாக்கை கூத்து ஆடினான் அப்படின்னா, ஒரு பக்கத்து காலில் சேவடி சிலம்பு ஒலித்தது, இன்னொரு பக்கத்து காலில் சிலம்பு அமைதியா இருந்துச்சு. ஒரு பக்கத்து மார்பு அசைந்தது, ஒரு பக்கத்து கண்ணு அசைந்தது, ஒரு பக்கத்து கண்ணு அசையல. அப்படின்னா என்னன்னா, சிவபெருமான் இந்த மாதிரி கூத்தாடிய போது அந்த ஒரு பக்கம் அசையும், ஒரு பக்கம் அசையாது. அந்த மாதிரி ஒரு பக்கம் அசைந்து ஒரு பக்கம் அசையாமல் உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயமன் ஆடிய கொட்டிச்சேதம். அந்த நாடகத்துக்கு கொட்டிச்சேதம்னு பேர். அந்த நாட்டியத்துக்கு ஒரே உடல், அந்த உமையவள் இருக்க பகுதி அசையாது, சிவபெருமான் இருக்கிற பகுதி அசையும். அந்த கொட்டிச்சேதம் மாதிரி இந்த சாக்கை கூத்தன் ஆடினான். என்ன நுட்பமான பதிவு, மிக மிக நுட்பமான பதிவு. அவன் ஊர் பறையூர், அந்த ஊர்ல அந்தணர்கள் தான் அதிகம் என்கிற அந்த சமூக பதிவுகளையும் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, இது கூட முக்கியம் இல்லை. இவ்வளவு விழா நடந்தது, இவ்வளவு பேர் பங்கேற்றார்கள், இவ்வளவு கூத்துக்கள் எல்லாம் அங்கு நடந்தன. அதனால தான் நான் சமுதாய விழான்னு சொன்னேன். அடுத்தது, சேரன் செங்குட்டுவன் அந்த விழாவில் பங்கேற்றான். அணிமணி அரங்கம், பெரிய ஹால், அணிமணி அரங்கம், வீங்கு நீர் ஞாலம் ஆழ்வோன் ஏரி. இந்த ஞாலத்தை, கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை ஆளுகிற செங்குட்டுவனும் அந்த விழாவில் வந்து ஏறினான். அவன் சொல்லுகிற போதே இருநிலம் ஆழ்வோன். வேத்தியல் மண்டபம் மேவிய பின்னர், அங்க வேத்தியல் மண்டபம் ஒரு பகுதி, அந்த பகுதியில் அவன் வந்து உட்கார்ந்தப்போ இதெல்லாம் நடந்தது என்கிற செய்தி பேசப்படுகிறது நண்பர்களே. ஆக மொத்தத்தில் இந்த விழா, இந்த பிறை காணும் விழா அல்லது நிலவு காணும் விழா, முழு நிலவு காணும் விழா என்பது விழாவாகவே கொண்டாடும். இதை நாம் கவனத்தில் வைக்கிறோம்.
சித்திரை முழு விழாவில் இந்திரனுக்கு விழா நடைபெற்றது, அதையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். விழாக்கள் என்பவை கார்காலத்தில் கூட இருள கார்த்திகை விழா நடைபெற்றது, அதையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கென்று விழாக்கள் இருந்தன. பொங்கலே ஆவணி பொங்கல், சித்திரை பொங்கல், இதுக்கு பேரே தை பொங்கல் தான். அதுக்காக மற்ற நாளில் பொங்கல் இல்லாமல் இல்லை, மற்ற காலத்திலையும் பொங்கல் இருந்துச்சு. அது நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். அங்கேருந்து வந்த கிறிஸ்தவ மதம் கூட இப்போ 3 ராசாக்கள் பொங்கல்னு ஒரு நாள் பொங்கல் வச்சான். நீங்க எப்போதுமே சமயத்தில் இவன் சைவ சமயத்தில் வைணவ சமயத்தில் விட்டுட்டதை அவன் வச்சிருப்பான். இன்னமும் வந்து அந்த பிறந்த நாளுக்கு நம்ம நாட்கள் வந்து அந்த காலத்தில் அரிசியில் வெள்ளத்தை போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பான். இதுக்கு பேர் வைக்கிறோம், இந்த பேர் வைக்கிற நாளைக்கு இதை நான் கொடுக்குறேன்னு அந்த பழக்கம் இன்னமும் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும். பேர் வைக்கிற அன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த அரிசியை வெள்ளம் கலந்து கொடுப்போம். அதுக்கு என்ன ஒரு தனி பேர் கூட உண்டு. சரி நண்பர்களே, இங்கே வந்துடுவோம். தைத்திங்கள் பற்றிய பதிவுகள் சங்க இலக்கியத்தில் தை திங்கள், தை இகரம், தை திங்கள், தையின ஒற்றை எழுத்து இல்லை, பக்கத்தில் அளபடுத்துற இகரம், கிட்டத்தட்ட 40 இடங்கள் வருது. தையி திங்கள் தங்கயம் போல புறநானூறு, தையி திங்கள் தண்ணிய தரினோம் குறுந்தொகை, தையி திங்கள் தங்கயம் படியும் நற்றின, தையி நின்ற தன்பயல் கடல் நாள் அகநானூறு, தையி தங்கயம் போல ஐங்குறுநூறு, தண்ணீர் தையி நின்ற பொழுதே. நிறைய நீங்கள் சங்க பொருள் களஞ்சியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் போட்ட இடங்கள் சான்றுகள் இருக்கும். இந்த தையிங்க ஒற்றை சொல்லுக்கு இதெல்லாம் நம்ம சுரமம்னு சொல்கிறோம், புது வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தையிங்கிற சொல்லே வந்து அது குளிர்ச்சி மிகுந்ததாக இருந்துச்சு, உலக உயிர்களுக்கெல்லாம் குளிர்ச்சி விட்டுவதாக இருந்துச்சு, உடலுக்கு இன்பம் பயப்பதாக இருந்துச்சு. இப்படி இந்த தையை அளபடுத்தி இருக்கிற இந்த சொல்லாட்சியை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. சரி, தை நீராடல் என்னும் விழவு, இந்த கிளாசிக்கல் பீரியட் ஃபெஸ்டிவல், இந்த தை நீராடல் எப்படி இருந்தது? சுந்தர சுண்ணமும் தூநீராடலும் அப்படின்னு சாத்தனார் மணிமேகலையில் குறிப்பிடுகிறார். தூய நீர் ஆடுதல் மணிமேகலை கற்ற கலைகளிலே மிகச் சிறந்த கலைகளில் ஒன்று. அப்போ ஆயக்கலைகள் 64ல் நீராடுவது ஒரு கலையாக குறிப்பிடப்பட்டது. சுந்தர ஜன்மோகனார் அவருடைய தைத்திங்கள்ங்கிற நூலை இது குறிப்பிடுகிறார். அவசியம் மாணவர்கள் அந்த நூலை எடுத்து படிக்கிறீங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு சில துளிகள் தான் நான் எடுத்து பேசியிருக்கேன். அவர் பொங்கல் விழா எப்படி லெவேலில் நடக்குது, பொங்கல் விழா எப்படி ஜப்பானில் நடக்குது, பொங்கல் விழா எப்படி கொரியாவில் நடக்குது, உலகம் பூரா அறுவடை விழா எப்படி இருக்குது, எப்படி ஆசிரியரிய பழங்குடிகளோட அறுவடை விழா இருக்குது. பெரிய பரந்துபட்ட நூல் அது. நான் வந்து இந்த தைத்திங்கள், இந்த தை நீராடல் இதை மட்டும் அதில் எடுத்துக்கிட்டேன், மீதியெல்லாம் நான் அதில் எடுக்கலை. பல நேரங்களில் நண்பர்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல திரட்டி வச்சிருப்பாங்க, அதை மட்டும் நம்ம எடுத்து படித்தாலே போதுமானது. சுந்தர ஜன்மோகனார் கிட்டத்தட்ட 70 புத்தகம் போட்டிருக்காரு. நம்ம பாண்டிச்சேரிக்காரு அகராதிக்கலை போட்டிருக்காரு, நூல் தொகுப்புகளை போட்டிருக்காரு. அது முத வந்து லெக்சிகாலஜி, லெக்சிகாகிராஃபிங்கிற கான்செப்டில் 1920களில் புத்தகம் எழுதினவர் அவர் தான். அகராதிங்கிற ஒரு துறைக்கு அடிப்படை வகுத்து கொடுத்தவர். உலக மொழிகள் எல்லாம் நூல் தொகுக்கிற கலை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 40-50 மொழிகளிலிருந்து எடுத்து தருவார். ஒரு மிகச்சிறந்த திறனாய்வாளர், மிகச்சிறந்த நாவலாசிரியர், மிகச்சிறந்த நாடகாசிரியர், மிகச்சிறந்த அறிஞர் அவர். நான் வந்து மாணவர்கள்ட்ட ஒரு அறிஞரை அறிமுகப்படுத்துகிறேன்னா அவங்க வந்து என்னுடைய 40 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகளை நான் ரசித்து படித்த சான்றோர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா நான் மாணவர்கள் அதை சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட சுந்தர ஜன்மோகனார் எப்படி அரச ஜன்மோகனார் மதுரையில் பெரிய ஆளோ, அரச ஜன்மோகனார் ஒருத்தர் இருந்தார் மதுரையில். அவர் தான் அந்த இதுக்கு சூத்திர விருத்தி சிவஞான முனிவருக்கு என்ன பண்ணார், மறுப்பெழுதி பாயிர விருத்தி முதல் சூத்திரத்துக்கு மருதி அவர். அதனால அரசன் ஜன்மோகனார் வேற, சுந்தர ஜன்மோகனார் வேற. அரசன் ஜன்மோகனார் வந்து மதுரைக்காரர், இவர் வந்து பாண்டிச்சேரிக்காரர். அவரும் பெரிய அறிவாளி, இலக்கணத்தில் பெரிய அறிவாளி, அதையும் மறந்துடக்கூடாது நீங்கள். சரிங்க, சில காலத்தில் சில பேர்கள் வந்து சிறப்பு பெற்றவர்களாக இருப்பாங்க. நம்ம மாக்கோன்னு ஒருத்தர் இருந்தார், மாக்கோன்னா மா கோபாலகிருஷ்ணன் பேர். அவர் வந்து மதுரையில் சேதுபதி பள்ளிக்கூடத்தில் தமிழ் வாதியார் இருந்தப்போ சுப்பிரமணியன் ஒரு ஆள் எட்டயபுரத்துலேருந்து போய் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க ஐயரை, இந்த ஐயரை அந்த ஐயரை போய் கேட்குறாரு. ஒரு பத்திரிகை வேலை இருக்கியா, ஒரு சுப்பிரமணியன் ஒரு ஆள் பத்திரிகை நடத்துகிறாயா, சுதேசமித்திரன் பத்திரிகையும் இந்தியான்னு ஒரு பத்திரிகையும் போய் இந்த வேலைக்கு போறியா அப்படின்னு பாரதியாருக்கே வேலை வாங்கி கொடுத்தாரு மா கோபாலகிருஷ்ணன் ஐயர். இவர் ஐயர் அவர் ஐயருங்கிறதுக்காக நான் சொல்லலை. அவர் 2000 பாடல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்காரு. ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வாட்ஸ்அப்பு ஹீட்ஸு. நீங்கள் ஒரு 2000 பாடல்களை போகுது. அரும்பொருட்டிரட்டுன்னு அந்த புத்தகத்துக்கு பேர். நெட்லையும் கிடைக்குது, வெளியிலையும் விலைக்கு கிடைக்குது. அந்த அரும்பொருட்டிரட்டு
நீராடுற மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு எப்போ 1890களில் 1910 20 முதல் தேசிய கல்லூரி 21 தொடங்குறப்ப அவர் தான் துறைக்கல்லூரி தலைவராக இருந்தார் திருச்சிக்கு. மா கோபாலகிருஷ்ண ஐயர் நச்சினார்கனி என்ன பத்திரிகை நடத்தினவர், மிகப்பெரிய ஆளுமை. பல ஆளுமைகளை நம்ம பல நேரங்களில் அவங்களுடைய படைப்புகளையும் மறந்து விடுகிறோம், நான் விட்டு விடுகிறோம் நண்பர்களே. அதனால் மொழிபெயர்ப்பு இலக்கியத்தை படிப்பவர்கள் வாசிப்பவர்கள் மாகோவினுடைய ஆங்கில பாடல்களை தமிழில் மொழிபெயர்ப்பு தலை சிறந்த மொழிபெயர்ப்பு நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். அது மாதிரி நூல்களை, அது மாதிரி பாடல்களை. நான் ஏன் சொல்கிறேன்னா மதுரைன்னு சொன்னோன்னே அவர் அவ்வளோ பெரிய ஆள். சரி, பாடத்துக்கு வந்துடுவோம். பெருங்கதை. இந்த தைநீராடலுக்கு முன்னால இந்த நீராட்டு அரவம், நங்கை நீராடியது, நீர் விழாவிற்கு நகரமாந்தர் புறப்படல், நீர் அங்காடியின் வர்ணனை. ஐயா காய்கறி அங்காடி தெரியுமையா? அது என்னய்யா நீர் அங்காடி? நண்பர்களே, பெருங்கதையில ஒரு காதை, அது ஒரு படலாம். அது நீர் அங்காடியின் வர்ணனை, புனல் பால் பட்டது, பிரச்சோதன நீராடல், நகரமாந்தர் நீராடல், வாசவதத்தை நீராட புறப்படல். நீராட புறப்பட்டது, தோழிகளோட வந்தது, அப்புறம் அங்க தோன்றியது, அப்புறம் நீராடியது, ஒன்னொன்னு ஒவ்வொரு படலாம். நீர்விழா பற்றி காவலர் முரசறைதல். அப்போ நீர்விழா என்பது ஒரு மிகப்பெரிய சமூக விழாவாக இந்த சமூகத்தில் நடந்திருக்கிறது. தைநீராடனுடைய நீட்சி நீங்க வடநூல்கள் இதை நீங்க பார்க்க முடியாது. அங்க பிருகத் கதாவில் அது இல்லை, இங்க இருக்குது. கம்பன்ட்ட பல விஷயங்கள் இருக்குன்னா செவியல் இலக்கியத்துடைய தாக்கம். அப்போ இதை நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இதுல இந்த மகளிர் பொய்கை துறையை போய் சேர்தல் 13 படலங்கள் இருக்கின்றன நண்பர்களே. நீர் விழாவை பற்றி எத்தனை படலங்கள்? 13 படலங்கள். நீங்க ஒருத்தர் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீர் விழா, நீராடல் விழா, காலந்தோறும் தமிழ் இலக்கியத்தில் நீராடல் விழான்னு எடுத்தாலே ஒரு 2-3 PhD தீசிஸ் எழுதலாம். அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கின்றன. இந்த செவ்வியல் கால புதுப்புணல் ஆடலுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது. செவ்வியல் கால தைநீராடலுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது. அதனுடைய நீட்சின்னு நாம சொல்லலாம். நீங்கள் பரிபாடலில் தைநீராடலை தவ விழா என்றே சொல்லுகிறார். பரிபாடல் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தீ எரி பாலும் செந்தமம் முன்பற்றிய தாய் அருகான் என்று தவத்தை நீராடுதல். தவத்தை தவம் செய்வதோடு இது ஒப்பிடப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். தாயின் அருகில் நின்று தைநீராடுதல் பரிபாடலில் கூறப்படுகிறது. வயது முதிர்ந்த பெண்ணில் தைநீராடலின் போது அருகில் இருப்பது மரபு. ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போயிடும், காவிரி ஆற்றுலையோ வையாயத்துலையோ பாலாத்துலையோ அடிச்சுட்டு போயிடும். அதுக்காக முனித்துறை முதல்வியர், இந்த சொல்லாட்சியை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு காலேஜில் பிரின்சிபலுக்கு முதல்வர்னு சொல்லிவிட்டா முதல்வியருங்கிற வார்த்தை போடுறதுக்கு இப்போ யோசிக்கிறோம். பரிபாடல்ல என்ன வார்த்தை வருது? முனித்துறை முதல்வியர். மூத்தவர்கள், பெரியோர்கள், முன்னால் இருப்பவர்கள் முதல்வியர். முதல்வி இல்ல, முதல்வியர். மரியாதை பன்மை ரொம்ப பாலும் இருக்குது, பொதுப்பாலாவும் இருக்குது, அதுவே பெண்பாலும் என்ன செய்யுது இருக்குது. மிக நுணுக்கமா அந்த சொல்ல நாம கவனிக்கிறோம். முதல்வர்னா ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பொதுப்பால், முதல்வன்னா ஆண்பாள், முதல்வினா பெண்பால். முதல்வியர் மரியாதை தன்மையோட அங்க ராயல் வீ போட்டிருக்கலாம். ஆமா, முதல்வியர் முறைமை காட்ட பணிப்புணர்வு ஆடி நேரிலை மகளிரை நீராட்டு அயலும் பேரிளம் பெண்டீர். அடுத்த வார்த்தை பேரிளம் பெண்டீர், வயதானவங்க உங்களுக்கு தெரியும். பெருங்கதையும் இதை உறுதி செய்கிறது. இன்ன பண்பின் தைநீராடல் முன்முறை செய்தவத்தின் இம்முறை. தவம் அது தைநீராடுவது என்றே இங்கே குறிப்பிடுகிறார்கள். மறுமுறை அமையத்தும் இயக பரிபாடல் 11 என குறிப்பிடப்படுகிறது. அது கூட முக்கிய இல்லை நண்பர்களே. நச்சினார்கனியர், இளம்பூரணர், உரையாசிரியர்கள் பூரா இப்போ ஒன்றொலி பொதுச்சொல்னு ஒரு வார்த்தை இலக்கணத்தில் இருக்கும். உங்களுக்கு ஒன்றொலி பொதுச்சொல்னா தெரியும். இந்த மாடுகள் கறந்தன அப்படின்னா அது என்ன மாடு தான்? பசு மாடு தான். இந்த மாடுகிட்டர்கள் ஏறுதல்களில் வெற்றி பெற்றன. மாடுங்கிற சொல் என்ன ஆகிடும்? ஒன்றொலி பொதுச்சொல். ஆண்பாலை ஒழிச்சு பெண்பாலையும், பெண்பாலை ஒழித்து ஆண்பாலையும் சொல்லுங்கிற தொடர். அதுக்கு இந்த விளக்கங்கள் வர்றாங்க. இவ்வூராரெல்லாம் தைநீர் ஆடுவ. நல்லா இந்த தொடர் கவனிக்குங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் தைநீர் ஆடுவ என சொன்னால் பெண்மக்களை குறிக்கும். தைநீர் ஆடுதல் யாருக்கு இல்லை? ஆடவருக்கு இல்லை. ஒன்றொலி பொது சொல் என்பர் இளம்பூரணர். வினை வேறுபடுவும் பலபொருள் ஒரு சொல். தைநீர் ஆடுதல்ங்கிற சொல் பெண்கள் மட்டும்தான் நீராடுவார்கள்ங்கிற
பெண்களுக்கான வினையினை வரையறை செய்கிற சொல். இவ்வூர் மக்கள் எல்லாம் தைநீராடினர் என்றால் பெண் மக்கள் பாற்பட்டது தெய்வ சிலையார். இளம்பூர்வர் மட்டுமல்ல, தெய்வ சிலையார் மட்டும் இல்ல, நேமிநாதம். ஆண் ஒளிந்த பெண் என்பதற்கு மரூரார் தைநீராடினர். மரூரார் என்ன நீராடினர்? தைநீராடினர் என கூறும். இது ஆண் ஒளி மிகு சொல். ஆண்களை ஒழித்த பெண்ணுக்கு உண்டு வருகிற மிகு சொல் அப்படின்னே குறிப்பிடுகிறார் யாரு? நேமிநாதாசிரியர். இந்த இலக்கணங்களையும் நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். ஆமா, இவ்வூரார் தைநீராடினர் என்பதை சான்றாக கூறும் இலக்கண மரபு தமிழ் மரபில் இருக்கிறது. அப்ப தைநீராடுதல் என்பது ஸ்பெசிபிக்கலி ஒன்லி ஃபார் விமன். அங்க மேலுக்கு வேலையே கிடையாது. ஆமா. அப்புறம் இந்த தைநீர் என்பது ரொம்ப தெளிவா இருக்குமா. எப்படி தெளிவா இருக்குமா? அருமையா ஒரு உவமை இங்க வரத பாக்குறோம். தேவலோகத்துல அப்படி வானத்துல யாரு போவானா? தேவர்கள் வானூர்தியில போவானா. அந்த தேவலோகத்து தேவர்கள் போற வானூர்தி அந்த வையை ஆற்றுல பரிபாடல்ல, அந்த வையை ஆற்றுல அந்த வானூர்தி இந்த தண்ணியில தெரியுமா சொல்றான். அப்படியே உம்பர் உரையும் ஒளிவிலர் வானூர்வு ஆடும் அம்பிகரவா வளைக்கிட்டு. அப்போ இது ஒரு கற்பனை தான். தேவர்கள் வானூர்தியில போனாங்க, அந்த வானூர்தி வையாற்று நீர் தெளிவாக இருந்ததுன்னு சொல்லணும். அப்போ இந்த தைநீர் தான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கிறோம். அந்த தைநீர் ரொம்ப தெளிவாக இருந்தது. அப்புறம் ஒரு நகரத்துல நிறைய உணவு மிகுதியாக இருந்தால் அது தைநீர் கயம். தைநீர் நீர்நிலைக்கு ஒப்பாக கூறப்படுகிறது. தையி திங்கள் தன்கயம் போல கொலக்கொல குறைபடா கூடுடை வியநகர். வாங்க 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 கொடுத்துக்கிட்டே இருப்பானா நகரத்துல சாப்பாடு. அது மாதிரி தண்ணி கொள்ள கொள்ள அல்ல 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 அது வந்துகிட்டே இருக்குமா. எது? தைநீர் கயம், தன்கயம். அப்போ தை மாதத்துல நிறைய நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். புறநானூறு 70வது பாடல். அப்ப அக இலக்கியத்தில் மட்டும் இல்ல, புற இலக்கியத்தில் இந்த தைநீராடை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. அப்ப பதித்து பற்றியும் புறநானூரையும் நுணுக்கமாக பார்க்கிற போது இந்த தைநீராடல் விழாவை பற்றிய பதிவுகள் இருப்பது நமக்கு தெரிகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஆமா, ஒரு பரத்தையினுடைய மார்பில் பலரும் விழுவது போல அந்த தைநீர் குளத்துல தைநீராடல்ல பல பெண்களும் நறுவி ஐம்பால் மகளிராடும் தையி தென்கையம் போல பலர் பணிந்து உண்ணும் நின் பரத்தை மாறுவே. 1684. நறுமணமுடைய மலர் சூடிய கூந்தலுடைய மகளிர் ஐம்பால் என்னும் கூந்தல் அழகு செய்த மகளிரும் தைநீராடுதல் என்பது பெறப்படுகிறது. அப்புறம் தைநீர் ஆடினால் பொலிவு பெறுமா, அதனால கணவன் பிரியாமல் இருப்பானா. தொல்காப்பியம் கற்பியலுக்கு மனையோள் செய்தினைன்னு ஒரு தொடர் வருது. ஒரு பெண் மனைவி என்னென்ன மாதிரி தன்னை புனைந்து கொள்ள வேண்டும்னு சொல்ல வர்றப்போ, தமர் பணித்த பின் தைநீர் ஆடலும் ஆறு ஆடலும் முதலிய செய்தொழில்களை செய்யும் இடத்து இவள் தோற்ற பொலிவாள் தலைவன் கடிதின் வரைவன். சீக்கிரமா இவளுடைய முகப்பொலிவுக்காக வந்துருவான். அப்ப தைநீர் குளத்துல குளிச்சா பெண்களுக்கு பொலிவு கூடும். அதனால மேக்கப் சென்டருக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியதில்லை, போக வேண்டிய அவசியம் இல்லை புனைவுக்கெல்லாம் அப்படின்னு தொல்காப்பியத்துக்கு உரையாசிரியர்கள் உரை எழுதுகிற போது இந்த தைநீராடலை பற்றி குறிப்பிடுகிற ஒரு பகுதியை பார்க்கலாம். அப்புறம் சாதாரணமா தைநீராடல் அப்படின்னாவே ஆற்றுக்கு போய் மணல்ல பாவை செய்து அந்த பாவைக்கு மலர் சூட்டி அந்த பாவையை வழிபட்டால் தனக்கு கணவனாக அமையமான உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்க படிச்சிருப்பீங்க பாவை பாட்டு அக இலக்கியத்தில். அது ஒரு துறை. நீங்க எப்பவுமே நுட்பமாக கவனிச்சீங்கன்னா ஆற்றுப்படைங்கிறது புறநானூற்றில் ஒரு துறை. அந்த துறை தான் பிறகு ஆற்றுப்படை இலக்கியமா என்ன செய்யும், வளர்ச்சி அடையும். எவாலுவேஷன் தியரி அப்படிம்பாங்க. அந்த பரிணாம வளர்ச்சி கூடுதலற கோட்பாடு ஒரு சின்ன துறையா இருக்கிறது பெரிய பேர் இலக்கியமா வரும். பாவை பாட்டு அப்படிங்கிறது ஒரு துறை. புறநானூர்ல இருக்கு, அகநானூர்ல இருக்கு. ஒரு பாவை ஆற்றுல போய் ஒரு மண்பொம்மையை செஞ்சு அந்த மண்பொம்மைக்கு மாலை போட்டு வழிபடுவதா ஒரு ஆசிரியப்பா மட்டும் இருக்கும். பிறகு அது திருப்பாவை, பிறகு அது திருவம்பாவை தனி இலக்கியமாக வளர்கிறது. அப்ப நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு சிறிய இலக்கியம் பேர் இலக்கியமா வருகிற ஒரு போக்க பார்க்கிறோம். தையி நின்ற தன்பயல் கடனால் வண்டல் பாவை உண்டுரை தறியி திருநுதல் மகனில் குறவையாயிரும். அங்கு குறவை விளையாடுவார். அப்போ குறவை ஆட்டுக்கும் இந்த தைநீர் ஆடலுக்கும் தொடர்பு இருக்கிறது. இது ஒரு சமூக விழாவாகவே அந்த காலத்துல கொண்டாடப்பட்டிருக்கிறது. அது தைநீர் ஆடலாகத்தான் ஒரு காலத்துல இருந்துச்சு. பனைதோர் குறுமகள் பாவை தெய்யும் என்ற குறுந்தொகை, நிறைய சான்றுகள், ஒரு 40க்கும் மேற்பட்ட சான்றுகள். சிறிய பொம்மையை பாவையாக வைத்து விளையாடுவது,
பிறகு சிலப்பதிகார காலத்தில் நோன்பாக மாறுகிறது. செவ்வியல் காலத்தில் நோன்பு இல்லை, செவ்வியல் காலத்தில் அது விளையாட்டு, சிலப்பதிகாரத்தில் அது நோன்பு, ஆண்டாள் காலத்தில் அது தெய்வ வழிபாடு, வைணவ வழிபாடு. இதுதான் நண்பர்களே வளர்ச்சி மாற்றம். அது என்ன ஆயிடுது? தை நீராடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் என்று தை மாதம் இருந்தது எந்த மாதத்துக்கு போயிடுச்சு? மார்கழி மாதத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் கோளாறு வர்றப்போ வடமொழியில் ஒரு மாதம் குறைவாக இருந்துச்சு. எப்படி வந்து இந்த ஆங்கில மாதத்தில் அந்த ஜூலியஸ் சீசருடைய மாதம் தெரிஞ்சதுக்கு பிறகு 9வது மாதம் 11 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நவம்பர் 9 தான். அந்த ஜூலை மாதமும் அகஸ்ட் சீசர் ஆகஸ்ட் மாதமும் இடையில வந்ததுனால 9வது மாதம் எத்தனாவது மாதமாக வந்துருச்சு? 11வது மாதமாக வந்துருச்சு. அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு மாதம் அங்கே குறையும். அது ஒரு பெரிய சிவசாமி அந்த காலத்தில் சுவாமி கண்ணு பிள்ளைன்னு ஒருத்தர் பெரிய தியரி எழுதியிருக்கார் இந்த கேலண்டரை பற்றி. அந்த அதில் நிறைய இதை பற்றி எழுதுவார். அதை பற்றி பேசணும்னா வேறு பக்கம் நம்ம புறம்போக்கு போடுவோம். நம்ம ஏற்கனவே ஐயா வந்து உட்கார்ந்தாரு, நேரம் இன்னும் 10 நிமிடம் தான் இருக்குது. சரி, இது இந்த மார்கழி நீராடலாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. அப்புறம் ஐங்கனை கிழவன் மன்மதன், அது அப்போ புராணம் தொன்மம், அது வரலையும் புராணம் தொன்மம் இல்லை. அப்புறம் புராணம் தொன்மம், குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தாயோ நம்பாவைக்கு சுற்றி நீராடினாள், திருப்பாவையில் இந்த நீராட்டெல்லாம் வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமாம், அது மட்டும் இல்லை நண்பர்களே, நீங்கள் இன்னும் புறநானூரில் ஒரு பாதியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் தழுவுவார்கள், ஒருவர் மீது ஒருவர் தொங்கி விளையாடுவார்கள். ஆமா, செய்யுறு பாவைக்கு கொய்பூ தையி தன்கையம் ஆடும் மகளிரோடு கைவினைந்து தழுவழி தளியி தூங்குவழி தூங்கி. தூங்குதல்னா ஹேங்கிங், தூங்குதல்னா ஸ்லீப்பிங் கிடையாது. தூங்கு எயில் எழிந்த தொடுதோட் செம்பியர்னா தொங்குகிற கோட்டை தான். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், கிடத்தல் தான் தூங்குது. தமிழில் செவ்வியல் காலத்தில் இடைக்காலத்தில் தூங்குங்கிற சொல்லி இஸ் நாட் ஸ்லீப்பிங், ஹேங்கிங் ஒன்லி. அப்போ இந்த தூங்கு வழி தூங்கினா படுத்திருந்து இல்லை, ஒருத்தர் மேல ஒருவர் தொங்கி கொண்டு விளையாடினார்கள். மறையனல் எரியா மாயமில்ல, ஆயம்னா விளையாட்டாயம். அப்புறம் அம்பா ஆடல்கிற ஒரு சொல்லே இருக்கிறது. தாயோடு சென்று அவர்கள் விளையாடுறது, அம்பாள்னா தாய் அர்த்தம். அம்பா ஆடல்கிற சொல் பரிபாடலே வருகிறது. தாயோடு சென்று நீராடுவது அந்த சொல்ல குறிக்கும். அம்பா ஆடலின் ஆய்தொழி கண்ணியர் முடித்துறை முதல்வியர் முறைமையர் காட்ட பனிப்புலர்வாடி என்று வருகிறது. இந்த தை நீராடல் என்பது தைப்பொங்கல் வீழ்ச்சியாக வந்துவிட்டது. இந்த தைப்பொங்கல் இன்னைக்கு உங்களுக்கு ஏறுதல் ஊதலோடு இணைந்து பொய்கை பொங்கலாக இருந்து தைப்பொங்கலாக வந்து அப்புறம் காணும் பொங்கலாக இருந்து எப்படி பொங்கலோ பொங்கல்னு ஜப்பானியர்கள்ட்ட எப்படி இல்லவே இல்லை, இப்படி கீழே நாடுகளில் பூரா. அதனால பொங்கல் விழா என்பது தமிழர்களுடைய விழா மட்டும் இல்லை, இந்திய விழா மட்டும் இல்லை, தெற்காசிய நாடுகளுக்கான விழா மட்டும் இல்லை, கிரேக்கர்களுடையும் ஹீப்ரு பேசுகிற எபிரேயர்கள்டையும் இருக்கிற அறுவடை திருநாள். இதுக்கெல்லாம் வேறாக இருக்கிறது இந்த தை திருநாள் தான் என்பதை பல ஐரோப்பியர்களும் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள், நம்மவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அந்த கண் கொண்டு நாம் இவற்றை பார்க்க வேண்டும். அதில் வட செலவும் சொல்லப்படுகிறது. தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு போனதுனால தான் மகர சங்கராந்திங்கிறான். தனுசு நட்சத்திரத்தில் தனுசுங்கிற வீட்டில் சூரியன் இருந்தானா அது மகரங்கிற வீட்டுக்கு போகிறானா, அதனால அதுக்கு என்ன சங்கராந்தின்னு பேரான்? மகர சங்கராந்தின்னு பேர் அப்படின்னெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆமாம், தேவர்களுக்கு வந்து ஒரு ஆண்டு ஒரு நாளாக அன்னைக்கு தான் அவங்களுக்கு விடியற்கால நேரமாக மார்கழி மாதம் தேவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பகல் நேரமாக தை மாதத்துக்கு பிறகு விடியற்கால நேரத்தை கற்பிடை மாதம்னு சொல்லிட்டான். நிறைய செய்திகள் நண்பர்களே. இப்படி இந்த தை நீராடல் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு விழாவாக ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டு அது மார்கழி திங்களாக மாறி இன்றைக்கு பொங்கல் விழாவாக இருந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்து ஏறுதழுவுதல் போன்ற நிகழ்வுகளெல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் தங்களுடைய விழாவாக கொண்டாடுகிற தமிழர் திருநாளாக மலர்ந்திருக்கிறது என்கிற கருத்தை சொல்லி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காலமா அடைமலை காலம்.